வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்ட்ருக்கும் பர்த்டே செலிப்ரேஷன், அப்புறம் மொட்டை, அதுக்கப்புறம் ஞானஸ்தானம், இந்த 3 ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் கிளம்பி தூத்துக்குடி போகிறதுக்காக பஸ் ஏற வந்து நிற்கிறோம். இன்னும் எங்களுக்கு பஸ்ஸு ரீச் ஆகலை. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என் ஹஸ்பண்ட் இருந்தா இருக்காங்க. ஒவ்வொரு பஸ்ஸாக பார்த்துட்டு இருந்தாங்க, என்னென்ன பஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பஸ் எப்போ ரீச் ஆகணும் எங்களுக்கு தெரில. 8:15 போட்டிருந்தாங்க, ஆனால் 8:15 வரலை. இதான் லக்கேஜ்லாம் எடுத்தாச்சு. அப்படியே நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் கொஞ்ச நேரம். பஸ் ஆனால் ரீச்சே ஆகலை. ஆனால் எங்களுக்கு வந்த டைம் வந்து 8:30க்கு பஸ் ரீச் ஆச்சு. நிறைய பேர் அந்த இடத்துல வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் அதில் ஒரு ஆள். ரொம்ப நேரமாக இருந்தோம். பஸ்ஸில் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லோரும் தூங்கிட்டாங்க. நானும் அப்படியே சும்மா தூக்கமே வரல. கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். நல்லா இருந்துச்சு. அந்த ப்ளூ கலர் லைட்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் நானும் தூங்கிட்டேன். நம்ம ஊருக்கு போகிறோம்ல தூத்துக்குடிக்கு, ஸோ அதனால் கொஞ்ச நேரம் தூக்கம் வராமே இருந்துச்சு. அப்புறம் விடிஞ்சிட்டு தூத்துக்குடியும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும்போது. ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள்லாம் என்ன, ஒரு மாதம்னா வரல. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் பஸ்லேருந்து இறங்கி நாங்கள் ஆட்டோவில் ஏறி எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்ட்ரூ பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த vlog ஃபுல்லாக நமக்கு அது தான் வரும். ஃபுல்லாக பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 2 பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம குளித்து ஃப்ரெஷ் ஆகியாச்சு. நம்மளோட அவுட்ஃபிட் செக் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாமா? வாங்க. ஹாய் கைஸ், அவுட்ஃபிட்டோடு வந்தாச்சு. இன்றைக்கி தான் நம்மளுடைய அவுட்ஃபிட்டு. ஃபுல்லாக காமிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுடைய அவுட்ஃபிட், இன்னைக்கான அவுட்ஃபிட். அழகாக இருக்கா? இதுதான் எங்கள் அம்மாவோட அவுட்ஃபிட். பாருங்கள், எங்கள் அம்மாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ரொம்ப ஸ்டைல் ஆகிடும். இங்கே எவ்வளோ ஃபோன் அடிக்காம நான் என்ன பண்ண அப்போ வானத்தை முன்படுத்த சர்வலகுல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய பேரடக்கமாக என்னை நாதனை விசுவாசிக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியினாலும் தனிமனிதர்கள் உபயோகிக்கிற காரியங்கள் கொஞ்ச காலத்தில் பாடுபட்டு சிறிது அநேகத்தை மதித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திலே கழித்து மூன்றாம் நாள் வீடுகளில் சபையின் விண்ணப்பத்தை திருமணத்தில் கொண்டவர்களுக்கு ஞான பிரகாரமாய் பாவம் இந்த ஜலத்தை பிரதிஷ்டை பண்ணி இதிலே இப்பொழுது நான் சமர்கிற இந்த குழந்தை கிருபையை நிறைவாய் பெற்று தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விசுவாசம் உள்ள குழந்தையான சபையில் சேர்ந்தவனாய் என்னைக்கு நினைத்திருக்கும்படி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அனுகிரகித்தருளோம்.
அன்பின் ஆண்டவரை மகிழ்ச்சியாக ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நன்னாளுக்காக நாங்கள் சொல்லுகிறோம். விசேஷமாக நீருடைய அடியோருடைய குடும்பங்கள் எழுத்தருடைய அருமையான அடியோருடைய இல்லற வாழ்க்கை ஆசீர்வாதத்தை அந்த செய்தி சொல்லுகிறோம். இப்பொழுது இப்பொழுது சமாதானம் சரி மச்சி மாமா 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 கூட வந்துட்டா போச்சு கேரளாக்கு வந்து அஜி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். எல்லோரும் கீழே இப்போ சாப்பிட போயிருக்காங்க. இப்போ வந்தோடனே எல்லோரும் கிளம்பிடும். எல்லாரோட பேகு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இங்கே சும்மா உட்காந்துருக்கேன். எல்லோரும் கீழே சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் வந்து 7 மணிக்கே சாப்பிட்டேன். ஸோ அதனால் நான் இங்கே உட்காந்து பேகு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். இப்போ எல்லோரும் வந்தோடனே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். வீட்டுக்கு போய் பார்க்குறேன். பாய். The next day. Hello guys. Next day நம்ம வந்து ஆண்ட்ருக்கு மொட்டை போட போகிறோம். அந்த vlog இதோட கண்டினியூ ஆகும். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இது நம்மளோட அவுட்ஃபிட் பாருங்கள், நல்லா இருக்கா? இது வந்து என் தம்பி. யாரும் கண்டுக்க மாட்டாங்க, யாரும் பார்க்காதீங்க, அதெல்லாம் சகஜம். இப்போ வந்து கரண்ட் இல்லை. இவன் வந்து காலேருந்து கிளம்பிக்கிட்டே தான் இருக்கா. பிள்ளையை வந்து கிளப்பி விட்டது நான் தான், இவா பிள்ளையை கிளப்பி விட்டது நான் தான். ஆனால் இவா இன்னும் கிளம்பி முடிக்கல. இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக காஃபியும் ப்ரெட்டும். எல்லாரும் கிளம்பியாச்சு. இது வந்து எங்கள் அத்தையோட வீடு இருக்குல்ல, அவங்க வீடு பேக் சைடு. அத்தையோட வீடு ஹோம் டூர் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஹோம் டூர் வந்து உங்களுக்கு போடுறேன். இது வந்து அத்தை வீடோட பேக் சைடு. நல்லா இருக்குல்ல? பார்த்தீங்களா? இப்போ வந்து 1/2 அன் ஹவர் ஆகிட்டு. இவன் இன்னும் வந்து மேக்கப் போட்டு இன்னும் அந்த கண்ணாடி விட்டு நான் உள்ள யாருக்கும் கண்ணாடி கொடுக்க மாட்டா. இப்போ தான் பேண்ட்டு போட்டிருக்கேன். இவன் துண்டோட அலைஞ்சான். இப்போ பேண்ட்டு போட்டு இப்போ ஒன்றும் சட்டை போடல. அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். நாங்களாம் கிளம்பியாச்சு.
ஏவே அஜி எப்படி பின்னாடி வரியா எப்படி தலை இருக்கிறவங்க தலை இருக்கட்டும் இல்லை நீ அங்கே நிற்க போறியா ஆண்ட்ருக்கு இன்னைக்கு மொட்டை வீடியோ வந்து இன்னைக்கு வரும். நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இதோட கண்டினியூஷன். இங்கே பாரு வேன் வந்துட்டு நாங்கள் வேனில் ஏற போகிறோம். நாங்கள் வந்து இப்போ புளியம்படி கிளம்பிட்டோம். எப்பா ஒன்னியெல்லாம் இருக்குல்ல எப்பா நாங்கள் வந்து இப்போது எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா இது வந்து என் தம்பி. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஆண்ட்ருக்கு மொட்டை போட எல்லோரும் அங்கே பர்ச்சேஸ் வேறு பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்மளும் போய் அதில் கலந்துக்கலாம். சரி வாங்க. இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு அடிமை சிக்கி தான். அது யாருன்னா இவன் தான். அதான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இது எங்களுக்கு ஒன்று கோயிலில் வந்து கோயிலில் வந்து மொட்டை போட்டுட்டு போய் வைக்கணும். சரி வாங்க போவோம். ஓகேவா உனக்கு? இது யாரு? நம்ம ஜாசுவா. கேப்பை கலட்டாத. அதை போடாத. ஓடி போயா. ஜாஷுவா சுத்தி சுத்தி வரான் என்ன இது சொல்லி நிறுத்துக்கலடா அவன் நிறுத்துறான். இன்பச்சூரை கொடுத்தால் திருப்பி திருப்பி என்ன சிறையில் நல்லா இருக்கா? மானங்கட்ட பையல மானங்கட்ட பையல உனக்கு அறிவு இருக்கிற